Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஹெம்மிங் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தர போறேன். சோ நிறைய பேர் அந்த ஹூக்ஸ் அண்ட் லூப் பார்த்திருப்பீங்க. அவங்க நிறைய கேட்ட விஷயம் நெக்லைன் எப்படி ஹெம் பண்றது கொஞ்சம் ஈஸியான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நெக்லைனை ஸ்பீடாக எப்படி ஹெம்மிங் பண்ணுறது நான் காட்ட போகிறேன். ஸோ ஹெம்மிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி தான் இருக்குது. அதை ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுக்க முடியாது. பட் பண்ணுற ஹெம்மிங்கே ஸ்பீடாக எப்படி பண்ணுறது அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஸ்பீடாக எப்படி பண்ணி முடிக்கிறதா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடலை ஆஸ் யூஷுவல் நீங்கள் கோத்துட்டு ஒரே ஒரு நாட், அதாவது ஒரு த்ரெட்டில் ஒரே ஒரு நாட் போடணும், 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெம்மிங் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து கிராஸ் பீஸை மேலே ஒரு படிமான தையல் போட்டு மடித்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கீழேருந்து மேலே கொடுத்துட்டிங்களா, கொஞ்சம் கீழே வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் ஹெம்மிங் ஃபேப்ரிக்கும் இப்படி நம்ம எடுக்கிறோம். ஸோ அட் அ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஸ்டிச் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். கொஞ்சம் தள்ளி ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படி போடுங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் தைக்கும்போது லேட் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு 10 to 12 ஸ்டிச்சஸ் வந்து அட் அ டைம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. கொஞ்சம் டக்குன்னு எடுத்த பிறகு ஒரு 10 ஸ்டிச் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ 10 ஸ்டிச் வந்து கணக்கு வந்த பிறகு நம்ம இந்த த்ரெட்டை இழுக்கும்போது அது கரெக்டாக அந்த நெக்லைன் எப்படி நீங்கள் வேணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி அது ஸ்ட்ரிச் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா கீழே நமக்கு இவ்வளோ த்ரெட் இருக்குது. இப்போ இவ்வளோ த்ரெட்டையும் சிக்க ஆகாமல், மெயினான விஷயம் எந்த இடத்துலையும் டேங்கிள் ஆகக்கூடாது, சிக்க ஆகாமல் இந்த மாதிரி நீட்டாக இழுங்க. ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக் தான், சீக்கிரமாக நம்ம நெக்லைன் தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், எங்கேயும் வந்து துணி இழுப்படக்கூடாது, இழுக்காமல் அழகாக நீட்டாக இது தைச்சி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏரியா நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி திரும்பி நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ நேரம் நம்ம தைக்கிறோமோ அந்த ஈக்குவல் டைமிங்க்கு நம்ம கொக்கிப்பட்டி லூப்பையும் அதே மாதிரி ஹெம்மிங்கும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பட் ஆனால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஹூக்ஸ் அண்ட் லூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஹூக் அண்ட் லூப் உங்களுக்கு இருக்கும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்க்கு. ஸோ அதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ரிச்சு டக்குன்னு ஈவனாக போட்டு இதை ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் கவரேஜில் நீட்டாக இதை நம்ம தைச்சிட்டோம். ஸோ இப்போ இவ்வளோ த்ரெட் வெளியே இருக்குது இல்லையா, இதை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு சிக்கு விழக்கூடாது, நூல் வந்து அழகாக ஸ்மூத்தாக வெளியே வரும். ஸோ ஒருவேளை இப்படியும் பண்ணி உங்களுக்கு வந்து நூல் வந்து நல்லா நீட்டாக வரலாம். நீடில் வந்து நல்லா ஸ்மூத் நீடலாக எடுத்துக்கோங்க. நீடில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா தையல் சீக்கிரமாக விழுந்துடும். நீடில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஹெம்மிங் பண்ணுறது வந்து சீரியஸாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல தின்னான நீடலில் நீங்கள் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெம் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு அது நீட்டாக முடிச்சிடணும். ஓகே, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து ஹாஃப் ஆஃப் தி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதே டெக்னிக்கில் நான் ஃபுல் நெக்லைன் முடிக்க போகிறேன். ஹெம்மிங் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி தான் இருக்குது, 2 டைப் தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஹெம்மிங்கு. அந்த ஹெம்மிங்கை ப்ராசஸ் எப்படி ஸ்பீடாக பண்ணணும் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் வீடியோ பிடிச்சிருந்தாலும், இந்த மாதிரி பேசிக் வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.